கடன் அடையணும், பணம் பல மடங்கு சேரணும், ரூ. 1 கூட கடன் மிச்சம் இருக்கக்கூடாது. இதற்கப்புறம் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை ஏற்படணும். ஸோ நம்ம வந்து வட்டி மட்டுமே கட்டிட்டுருக்கோம். இந்த கடனை எப்போ அடைக்கிறது? இன்னும் வட்டி கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. மறுபடியும் கடன் வாங்கி அந்த கடன் அடைக்கிற சூழ்நிலை இருக்கு. இந்த மாரி எப்படிப்பட்ட கஷ்டங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இது உடனடியா நீங்கணும். அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கணும். அதற்கான வருமான வாய்ப்புகள் நம்மளுக்கு தேடி வரணும் அப்படின்னா, இந்த பதிவு உங்களுக்காக தான். ஸோ நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி காலை எந்திரிச்சதுமே, அதாவது இன்றிரவு தூங்கி காலை எழுந்ததும் இந்த ஒரு பொருள நீங்க வந்து தொட்டு உங்களுடைய வேண்டுதலை வைங்க. கண்டிப்பா அந்த வேண்டுதல் பலிக்கும். அந்த ரூ. 1 கூட கடன் மிச்சம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கடன் முழுவதுமே அடையும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக பரிகாரம் தான். இத வந்து அனைத்து மதத்தினருமே செய்யலாம். யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ, யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அனைவருமே நீங்க செய்யலாம். குறிப்பா நாளை தினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி. இந்த ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்திய தான் நம்ம விநாயகர் சதுர்த்திய செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த நாள்ல நீங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு வேண்டுதலுமே உங்களுக்கு பல மடங்கு நன்மைகள குடுக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம எளிமையா செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இன்றைய தினம் தூங்கி எந்திரிச்சதுமே நாளைய தினம் பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சதும் முதல் வேலையா இந்த ஒரு எளிய விஷயத்த நீங்க செய்து பாருங்க. அதே மாரி நாளைய தினம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் இத மாரி நீங்க செய்யலாம். ஸோ காலையும் செய்யலாம், இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் செய்யலாம். 2 வேளையுமே நீங்க செய்யலாம். ஸோ உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா, மனதார இந்த ஒரு விஷயத்த நீங்க செய்து பாருங்க. கண்டிப்பா விரைவிலேயே உங்களுடைய கடன் அப்படின்றது தீர ஆரம்பிக்கும். ஸோ அந்த பொருள் என்ன? இதை எப்படி பயன்படுத்தணும்? இந்த மாரி டீட்டெயிலா பதிவுல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் பிரணவ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போற ஆன்மீக தகவல்கள் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இந்த பதிவில் நம்ம 2 விஷயம் பார்க்க போறோம். 2மே கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி தரும். செல்வ நிலையும் சரி, பணமும் சரி உங்க வாழ்க்கையில அதிகமா வேணும். அதிகமா இல்லைனாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அந்த பொருளாதார ரீதியா நம்ம வந்து யார்கிட்டயும் கடன் வாங்காம ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுக்கு நீங்க இந்த 2 விஷயத்தையுமே நீங்க பயன்படுத்தலாம். ஸோ நம்ம இந்த கடன்லேருந்து வெளியே வரணும். அதற்கு தேவையான பண வரவு நமக்கு வரணும். அந்த பணத்தை வைத்து நம்ம கடன் அடைத்து மறுபடியும் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை அமையணும். இதுதான் நம்ம பேசிக்கா திங்க் பண்ற ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு எளிமையான விஷயமா இருந்தாலும் சரி, அதை நம்ம யோசிக்கும் பொழுது இது எப்படி இந்த கடன் அடைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுவோம். ஸோ நாளைய தினம் இந்த ஒரு நாளை தவற விடாதீங்க. நாளைய தினம் மட்டும் இல்லை, எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ எல்லாமே இதுக்கு நீங்கள் செய்யலாம். 2 விஷயம் சொல்கிறேன். அந்த 2 விஷயத்தில் உங்களால் எது செய்ய முடியுதோ அதை நாளைய தினம் செய்யுங்க. 2மே எளிமையான விஷயம் தான். ஸோ முதல் விஷயம் ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். இதை வந்து நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, எப்போல்லாம் செய்ய முடியுதோ அப்போ எல்லாமே செய்யலாம். இதற்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, இந்த தாமரை பூ இருக்குது பார்த்தீங்களா, தாமரை பூ விதை. ஸோ தாமரை விதைன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதை வந்து கொஞ்சமாக நிறைய வேணும், ஒரு 5, 10 விதை இருந்தால் கூட போதுமானது தான். இதை வந்து நம்ம மந்திரங்கள் சொல்லும் பொழுது எல்லாமே அதை மாலையாக பயன்படுத்துவோம். ஸோ இந்த மாதிரி இதோட விதைகளை வச்சு நிறைய பயன்கள் இருக்குது. அதில் குறிப்பாக கடன் நீக்கிறதுக்கு இந்த தாமரை விதைகள் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ இந்த தாமரை விதைகள் கிடைச்சது இல்லை ஆல்ரெடி உங்கள் வீட்டில் இருக்குனாலும் சரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை, நான் இது வரைக்கும் என்கிட்ட இல்லைன்றவங்க நாட்டு மருந்து கடைகள் நீங்கள் வாங்கிக்கோங்க. இதை வந்து நீங்கள் நாளை எந்திரிச்சதும் காலை எந்திரிச்சதும் தான் தொடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம், இன்னொரு பொருள் சொல்ல போகிறேன். அதுதான் காலை எழுந்ததும் நீங்கள் தொடணும். இந்த தாமரை விதைகள் நாளை இரவுக்குள்ளே நீங்கள் எப்பொழுது வேணால் செய்யலாம். ஸோ நம்ம நாளைக்கு கடைக்கு போகிறோம், அந்த டைமில் நாட்டு மருந்து கடைகள் இருந்தாலும் வாங்கிக்கலாம், இல்லை இன்றே நீங்கள் வாங்கி வைத்தாலும் தவறு கிடையாது. ஸோ இந்த தாமரை விதைகளை நீங்கள் கையில், உங்களுடைய வலது கையில் வைத்துட்டு மனதார வேண்டிக்கிறோம். ஸோ மகாலட்சுமி தாயார்கிட்ட மனதார வேண்டிக்கோங்க, உங்களுடைய கடன் தீரணும், எனக்கு அதற்கு தேவையான பண வரவு இருக்கணும், அந்த பணத்தின் மூலமாக நான் வந்து எல்லா கடன் பிரச்சனையும் தீர்த்து நல்ல ஒரு செல்வ நிலையான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவில், குளம் இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கோவில் குளத்துக்கு பக்கத்தில் இல்லை கொஞ்சமாக அந்த சேற்று பாங்கான இடம் இருக்கும். ஸோ அந்த குளத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜாக்கிரதையாக நின்றுக்கோங்க. ஸோ அந்த மண்பாங்கான இடம், சேறு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அந்த இடத்துல என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த தாமரை விதைகளை நீங்கள் அப்படியே தூவி விட போகிறீங்க. ஸோ இது தூவி விடும்பொழுது கேர்ஃபுல்லாக பார்த்து தூவி விடுங்க. நம்ம வந்து உள்ளே போயிட்டு கீழே இறங்கி தான் வைக்கணும்னு இல்லை, தூரமாக நின்று கூட தூக்கி போடலாம், தவறு கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு தூரமாக நின்றுட்டு அந்த மண்பாங்கான இடம், அந்த சேற்று மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குளத்தில் அப்படியே தூவி விட்டுடுங்க. ஸோ அப்படி தூவி விடும்பொழுது இந்த தாமரை விதைகளை தூவி விடுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல மனதார வேண்டிக்கோங்க, நான் வந்து செல்வ நிலையில் நல்ல முன்னேற்றம் அடையணும், எனக்கு வந்து வருமானம் ரெட்டிப்பாகணும், வருமானம் அதிகமாகணும், எனக்கு பண வரவு வேணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கோங்க. நாளை தினம் விநாயகர் சதுர்த்தி அப்படின்றதுனால விநாயகர் பெருமான மனதார வேண்டிட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாரை மனதார வேண்டிட்டு இந்த தாமரை விதைகளை தூவி விட்டுடுங்க. இந்த தாமரை விதைகளை நீங்கள் ஒரே ஒரு தடவை தொட்டாலே போதுமானது. நீங்கள் வந்து தினந்தோறும் செய்யணும், இல்லை வாரம் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரே ஒரு முறை நீங்கள் உங்களுடைய கைகளால் தொட்டு இந்த மாதிரி தூவி விட்டாலே போதுமானது. உங்களுடைய கடன் அப்படின்றது காணாமல் போயிடும். அந்த கடனை அடைக்கிறதுக்கான வருமானம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த தாமரை விதைகளுக்கு பொதுவாகவே நிறைய பவர் இருக்குது. இந்த தாமரை விதைகள் அந்த இடத்துல வளர ஆரம்பிக்கும். நீங்கள் தூவி விட்டுருக்கீங்க பார்த்தீங்களா, அங்கே வளர ஆரம்பிக்கும். அப்படி வளர வளர உங்களுடைய செல்வ நிலையும் அதே
அதே மாதிரி வளர ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து நாளை தினம் மறக்காமல் நீங்கள் செய்யுங்க. அப்படி நாளை தினம் செய்ய முடியலனாலும் உங்களால் எப்போ செய்ய முடியுதோ அப்போ ஒரு நாள் இந்த ராகுகாலம் எமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் மட்டும் இதை செய்துட்டு வாங்க. தினமும் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. ஒரே ஒரு தடவை நீங்கள் செய்தாலே ஒரு சில நாட்களே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்களே செய்ய தொடங்கிடுவீங்க. ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ, எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ எல்லாமே ஒரு 4-5 விதைகளை போய் இந்த மாதிரி தூவி விட்டுட்டு வாங்க. ஸோ சீக்கிரமாகவே உங்களுடைய கடன் பிரச்சனை எப்படின்னு தீர ஆரம்பிக்கும். அதற்கேற்ற வருமானம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த தாமரை விதைகளில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவையாச்சு இந்த மாதிரி குளத்துக்கு அருகில், கோவில் குளத்தில் தான் நான் கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி குளத்துக்கு அருகில் நீங்கள் இந்த மாதிரி தூவி விட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளையும் நொடி பொழுதில் காணாமல் போயிடும். ஸோ இந்த தாமரை விதைகளுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. ஸோ ஒரு தடவை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்களே உங்களுக்கு தோணும் போதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் காலை எழுந்ததுமே இந்த ஒரு பொருளை தொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ₹1 கூட கடன் மிச்சம் இருக்காது. கண்டிப்பாக பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். காலை எந்திரிச்சதுமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் நைட்டே ரெடி பண்ணி வச்சுருங்க முடிஞ்சவங்க. ஒரு சின்ன பவுலில் அந்த பவுல் ஃபுல்லாக கல்லுப்பு நிரப்பி வச்சுக்கோங்க. கல்லுப்பு மகாலட்சுமியோட அம்சம். மகாலட்சுமி 108 பொருட்களை வாசம் செய்கிறாங்க. அதில் முக்கியமான பொருள் அப்படின்றது கல்லுப்பு. நிறைய பொருட்கள் இருக்குது, மங்கள பொருட்கள். நம்ம எது தொட்டாலுமே அதை வந்து அந்த நாள் முழுவதும் மட்டும் இல்லை, அந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதில் முக்கியமான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பு. இந்த கல்லுப்புக்கு இணையானது எதுவுமே கிடையாது. நம்ம தங்கம், வெள்ளி இந்த மாதிரி எந்த பொருட்கள் வைத்திருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த கல்லுப்பை பயன்படுத்துவோம். நம்ம வந்து தங்கத்தை தொடலாம், வெள்ளியை தொடலாம். ஆனால் கல்லுப்பு தொட்டினா உங்களுக்கு 16 செல்வங்களும் சேர தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ வந்து இந்த பொருள் அந்த பொருளும் குறிப்பிட்டு தொடாமல் கல்லுப்பு தொட்டுறதுனால உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவையான அனைத்து செல்வங்களும் சேர தொடங்க ஆரம்பிக்கும். காலை எந்திரிச்சதுமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரஷ் பண்ணணும், குளிக்கணும், ஃப்ரெஷ் ஆகணும், எந்த ஒரு அவசியமும் கிடையாது. எந்திரிச்சதுமே தனியாக அதனால தான் ஒரு பவுலில் கொட்டி வைக்க சொல்லியிருக்கேன். தனியாக ஒரு பவுலில் கல்லுப்பு கொட்டி வச்சுருப்பீங்க. அந்த பவுலில் இருக்கக்கூடிய கல்லுப்பை உங்களுடைய வலது கை, இடது கை 2 கைகள்லையுமே நீங்கள் வந்து அந்த கல்லுப்பை வந்து கெட்டியாக கொஞ்சம் குத்துற அளவுக்கு பிடிச்சிக்கோங்க. ஸோ 2 கைகள்லையுமே அந்த பவுல்லேருந்து எடுத்து நிரப்பிக்கோங்க. ஸோ ஒரு கைப்பிடி அளவு வச்சுருப்பீங்க. வலது கையிலையும் இடது கையிலையும் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஜஸ்ட்டு வந்து உங்களுடைய கடன் தீரணும்னு சொல்லி மனதார விநாயகர் பெருமானை வேண்டிக்கோங்க. உங்களுக்கு அது தேவையான பண வரணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு இந்த கல்லுப்பை அப்படியே கிச்சன் சிங்கில் போட்டு தண்ணி பிடிச்சி ஊற்றிடுங்க. இல்லை தண்ணி இருக்கக்கூடிய பாத்திரத்தில் அதில் போட்டுடுங்க. ஸோ இதற்கேற்ற மாதிரி நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இது எதுவுமே செய்ய முடியலன்றவங்க அந்த பவுல் ஃபுல்லாக கல்லுப்பு நிரப்பி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த கல்லுப்பை ஜஸ்ட் உங்களுடைய வலது கையால் தொட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை சொல்லுங்கள். அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அடுத்து அந்த கல்லுப்பை அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தண்ணீரில் போட்டு கரைச்சி கிச்சன் சிங்கில் இல்லை மண்பாங்கான இடத்துல ஊற்றி விட்டுடுங்க. ரொம்ப எளிமையான விஷயம்தான். இதே மாதிரி நாளை தினம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் செய்யுங்க கல்லுப்பை பயன்படுத்தி. அடுத்த வருடம் இந்த விநாயகர் சதுர்த்திக்குள்ளேயே நீங்கள் என்ன இப்போ கடன் பிரச்சனை இருக்கீங்களோ அந்த கடன்லேருந்து முழுமையாக வெளியே வந்திருப்பீங்க. ஸோ கல்லுப்பு தொட்டு சொல்லும் பொழுது பாசிட்டிவாக சொல்லுங்கள். எனக்கு வந்து வருமானம் வேணும். இப்போ ஒரு 5 லட்சம் கடன் இருக்குன்னா உங்களுக்கு அந்த 5 லட்சம் தேவையாக இருக்கும். ஸோ அதை தாண்டி வருமானம் இருந்தால் மட்டும்தான் அந்த கடனையும் அடைக்க முடியும். அடுத்தடுத்து கடன் வாங்காத ஒரு சூழ்நிலையும் அமையும். ஸோ நமக்கு வந்து எனக்கு பண வரவு வேணும், எனக்கு வருமானம் அதிகமாகணும், நல்ல ஒரு செல்வ நிலை வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அதுக்கப்புறம் இந்த கல்லுப்பை நீங்கள் நான் சொன்ன மாதிரி கரைச்சி விட்டுருங்க. ஸோ கடன் அடையணும் நீங்கள் வேண்டலாம், தவறு கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாசிட்டிவாக பேச உங்களுடைய வாழ்க்கையும் பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். அந்த அவங்களோட சுற்றி இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டி தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த தாமரை விதைகள், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பு, இரண்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த 2 விஷயமே நாளை தினம் செய்யுங்க. செய்ய முடியாதவங்க உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த டைமில் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. இந்த டைம் தான் செய்யணும், இப்போ இந்த நாளில் செய்யணுன்ற எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது. ஸோ உங்களுக்கு கடன் இருக்குது, பிரச்சனை தீரணுன்றவங்க நீங்கள் எப்பொழுது வேணால் செய்யலாம். மனதை ஒருமுகப்படுத்திட்டு இந்த விஷயத்தை செய்து பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக நம்ம நாளை தினம் விநாயகர் சதுர்த்தி அப்படின்றதுனால அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுவதுமே கிடைக்கும். அப்படின்றதுனால தான் நாளை தினம் குறிப்பாக செய்ய சொல்லியிருக்கேன். நாளை தினம் தவற விட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அடுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை பயன்படுத்தி செய்ய ஆரம்பிங்க. தாமரை விதைகளை வந்து பயன்படுத்த முடியலனாலும் சரி, கல்லுப்பு பயன்படுத்தி நாளை காலை எழுந்ததும் நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் பண பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும். எல்லா வளங்களும் 16 செல்வங்களும் சேர தொடங்கணும். நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்பத்தில் இருக்கணும்னு வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னும் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.